Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் பெங்களூரு கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சரளை பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு, அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கென பல்வேறு ஏற்பாடுகள் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக பெங்களூரிலிருந்து கொச்சின் செல்லும் சாலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் சரளை பகுதிக்கு செல்வதற்காக குன்னத்தூர் நால்ரோடு என்ற இடத்தில், பெருந்துறை அருகில் உள்ள குன்னத்தூர் நால்ரோடு பகுதியில் போக்குவரத்து போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் தொண்டர்களை பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அனுப்பி வைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வரும் தொண்டர்களை பொதுக்கூட்டம் நடைபெறும் செல்லும் வழி, இந்த வழியில் செல்லுங்கள் என அறிவுறுத்தி அனுப்பி வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்தவரை அதிக அளவில் வாகனங்கள் சென்று கொண்டுள்ளதால் வாகனங்களில் செல்வோர் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையாக செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் ஆங்காங்கே சாலைகளில் தமிழக வெற்றி கழகத்தின் துண்டுகள் மற்றும் அதன் ஐடி கார்டுகள் உள்ளிட்ட விற்பனை செய்வோரிடம் தொண்டர்கள் உற்சாகமாக விலை கொடுத்து, அதாவது ஒரு துண்டு 50 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கி உற்சாகமாக அணிந்து செல்லும் காட்சியும் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். தொண்டர்கள் உற்சாகமாக தற்போது விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு சென்று வருகின்றனர். போக்குவரத்து ஆங்காங்கே போலீசார் நிறுத்தப்பட்டு போக்குவரத்தை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.